வருங்கால தூண்களே, எதிர்கால மீன்களே, என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, வையகமே வானகமே, என்னை வாழ வைத்த தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. நான் எடுத்திருக்கும் தலைப்பு கல்வியின் சிறப்பு. மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு நீர் உணர்வு எவ்வளவு அவசியமோ அதே போன்று நம் அறிவை வளர்ப்பதற்கு சரி எது தவறு எது என்பதை புரிந்து நடந்து கொள்வதற்கு கல்வி அவசியம். வள்ளுவரின் வாக்கின்படி கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதில் துணைக்கால் இல்லை, ஏனெனில் கல்வியே சிறந்த துணையாக இருக்கும். அந்த வகையில் படிக்கும் மாணவர்களுக்கு மட்டுமின்றி கல்வியின் சிறப்பை பற்றி தெரியாத மாணவர்களுக்கும் பயன்படும் வகையில் நாம் இன்றைய பதிவில் தெரிந்து கொள்ளலாம். வாங்க. கல்வி என்பது மனிதனின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. கல்வியின் சிறப்பை பற்றி அருமையாக திருவள்ளுவர் தனது குறளில் கண்ணுடையவர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு, புண்ணுடையவர் கல்லாதவர் என்று எடுத்துரைக்கிறார். அதாவது கல்வி கற்றவர்கள் மட்டுமே கண் உடையவர்களாக கருதப்படுவார். கல்வி கற்காதவர்கள் இரண்டு கண்கள் இருந்தும் கண் இல்லாதவராகவே கருதப்படுவார். கல்வியே அழியா செல்வம், கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னரும் மாசர கற்றோரும் சீர்தூக்கின் மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதாவது ஒரு நாட்டின் மன்னனையும் நன்கு படித்தவரையும் ஒப்பிட்டு பார்த்தால் கல்வி கற்றவரே உயர்ந்தவராக கருதப்படுவார். ஏனெனில் அரசனுக்கு அந்த நாட்டில் மட்டுமே சிறப்பு இருக்கும், ஆனால் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். இப்படி மூதுரை விளக்குகிறது. கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இந்த குறள் மூலம் திருவள்ளுவர் மற்றவர்களிடம் இருக்கும் பணம், பொருள், செல்வம் காலத்தால் அழியக்கூடியவை என்றும் கல்வி செல்வம் மட்டுமே காலத்தால் அழியாது என குறிப்பிடுகிறார். மற்ற அனைத்து செல்வங்களும் கல்வர்களால் திருட போகக்கூடியது என்றும் கல்வி செல்வம் மட்டுமே யாராலும் திருட முடியாது. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. ஒருவன் தான் கற்ற கல்வியை படித்தால் மட்டும் போதாது, அக்கல்வி சொல்லும்